எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குதே. அம்மா வேற டெலிவரிக்கு தான் போயிருக்காங்க. பேசாம நம்மளே பிரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா என்ன? எம்மி எம்மி. இதில் அப்படியே சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆமாம், இதுக்கு முன்னாடி வந்த கஸ்டமர் சாண்ட்விச் மேலே இருக்க ஹாட் டாக் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்களே. பேசாம இதையே லைட்டாக ஹீட் பண்ணி சாப்பிட்டா என்ன? அம்மா வர்றதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டு கிளியர் பண்ணிடணும். எனக்கு வர ரொம்ப பசிக்குதே. அம்மா இன்னும் சீக்கிரமா வராங்க. வண்டி சவுண்டு வேற கேக்குது. டெலிவரி பண்ற வேலை எவ்வளோ கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் அந்த டெலிவரி பாய் வரல. எல்லா இடத்துக்கும் நானே போயிட்டு வர ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸ்வீட்டிக்கு இன்னைக்கு லீவுனால கடையை அவகிட்ட விட்டுட்டு போயிட்டேன். கஸ்டமர் வந்தாலும் அவளுக்கு எதுவும் செஞ்சு தர தெரியாது. சும்மா பார்த்துக்கிட்டாலே அதுவே பெரிய விஷயம். ஏ ஸ்வீட்டி, இது குப்பத்தட்டில் தானே போட சொன்னேன். நீ சாப்பிட்டுட்டு இருக்க. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஆமா, அது வந்து அந்த கஸ்டமர் நல்லா ஹாட் டாக் மட்டும் நீட்டாக சாப்பிட்டுட்டு மற்றதை வச்சுட்டாங்கம்மா. ஸோ அதாம்மா நான் சாப்பிட்டேன். வர வர நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை. இந்த மாதிரிலாம் இனிமேல் சாப்பிடக்கூடாது, சரியா? இல்லை டஸ்ட்பினில் போட்டு எடுத்து. கஸ்டமர் வர வராங்க, அதை எடுத்து டஸ்ட்பினில் போடு ஃபர்ஸ்ட். ஓகேம்மா, இதை எடுத்து நான் டஸ்ட்பினில் போட்டுடுறேன். புஜிமா, ஆல்ரெடி உனக்கு சளி பிடிச்சிருக்கு. ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்த சித்தி என்னை தான் திட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வேற ஏதாவது சாப்பிடலாம். இங்கே வேற என்ன இருக்கு? வாவ், பர்கர் கூட இருக்குதா? வாங்க பசங்களா, ஸ்கூல் முடிஞ்சதா? நம்ம கடையில் ஐஸ்கிரீம் இருக்குது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது, பர்கர் இருக்குது, கொக்கோ கோலா எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. கையில் வேற இப்போ காசு இல்லையே. இந்த பினான்சியர் எங்கே போனா? ஆண்டி ஒரு நிமிஷம் இருங்க, என் பின்னாடி தானே வந்துட்டு இருந்தான். அவன் கையில் தானே காசு இருக்குது. டே சூர்யா, இவன் வேற பப்பரப்பான்னு அங்கேயே நின்றுட்டு இருப்பான். சூர்யா, நான் பராக்கா பார்த்து தான் நின்றுட்டு இருக்கேன். எனக்கு வேணுங்கிறத வாங்கிட்டாங்க ப்ளீஸ். எனக்கு வந்துட்டு ஒரு ஹாட் டாக் சாண்ட்விச் வேணும். வேற என்ன இருக்கு? ஐஸ்கிரீம் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அப்பனா கொக்கோ கோலாவாவது வாங்கி தருவீங்களா? நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அது ஒன்று மட்டும் வாங்கினா பத்தாதே. நானும் சாப்பிட்ற மாதிரி எதாவது இருக்குதான்னு பார்க்குறேன். எல்லாமே நான் சாப்பிட்றது தான். கையில் வேற அவ்வளோ காசு இல்லை. அம்மா வேற நோட் புக் வாங்க காசு கொடுத்தாங்க. நம்ம வாட்டில் ஏதாவது சாப்பிட்டுட்டு காலியாக்கிடுவோமா? பார்த்துக்கலாம். கேட்டா நீலா மேலே பழிய போட்டுருவோம். ஹாய் ஸ்வீட்டி அக்கா, நீங்க என்ன இந்த பக்கம் பர்கர் சாப்பிட வந்தீங்களா? ஹே புஜிமா, இது எங்களோட ஓன் ஷாப் தான், ஹாட் அண்ட் கூல். இங்கே வந்து எல்லா ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. உனக்கு ஐஸ்கிரீம் வேணாலும் வாங்கிக்கோ. அம்மா, இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தாம்மா. இந்த பொண்ணு என்னோட ஸ்கூல் மேட் தான், சின்ன பொண்ணு. ஓ அப்படியா, நல்லது நல்லது. சரி உட்காருங்கம்மா, நான் செஞ்சு கொடுத்துறேன் சீக்கிரம். ஒரு 5 minutes மட்டும். நீனாக்கா ப்ளீஸ்க்கா, எனக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும்க்கா ப்ளீஸ். எனக்கு இது மட்டும் எப்படி சாப்பிட்டா பத்தும்? என் வயிற்றுல இன்னும் நிறைய இடம் காலி இருக்கும். எனக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிடணும் போல தான் இருக்குது. சரி ஓகே, வாங்கிக்கலாம். பட் ஷேரிங் தான், ஓகேவா? ஆளுக்கு தனித்தனியாக வாங்க முடியாது, ஓகே? அப்புறம் இது கூட ஒரு கோக் கூட வாங்கிக்கலாம். ஆண்டி, இந்த ஒரு கோக் நாங்கள் எடுத்துக்கிறோம். சில்லாக தான் இருக்குது. இன்னும் சில்லா இருந்ததுன்னா எனக்கு சளி வேற பிடிச்சிருக்குது. இந்த இதே ஓகே தான். இந்த நிலா என்ன எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே இருக்கான். இதுவே 200 ரூபா தாண்டிடும் போலயே. நோட்டு எங்க வாங்குறது? வெறுங்கை வீசிட்டு தான் வீட்டுக்கு போகணும் போல. பசங்களா, இந்தாங்க நீங்க கேட்ட ஹாட் டாக் சாண்ட்விச் ரெடி. ஓரம்போ குப்புசாமி வண்டி வருது. நானே குற்றமாடிக்கு ஓடிட்டு இருக்கேன். வேற இந்த பாட்டு வேற. எங்க போய் மோத போறேனா? ஐயம்மா, சொல்லி வாய மூடல, கீழே விழ வச்சுட்டாளே. இதுக்குதான் கொஞ்சமா திணறி சொன்ன கேக்குறியா? உனக்கு சைக்கிள் ஓட தேவை. நீ கீழே விழ வச்சிட்டு என் கால் வேற போச்சு. நாளைக்கு எப்படி உடனே காலோட ஸ்கூலுக்கு போவேணும்? அம்மா வலிக்குது. உன்னை நம்பி பின்னாடி ஏறி உட்கார்ந்து பாரு. உனக்கு சைக்கிள் ஓட தெரியாது, ஒண்ணும் ஓட தெரியாது. அம்மா சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. நான் தான் கேட்காம உனக்கு சொல்லி தரலான்னு வந்தேன். கடைசில என்னையே கீழே கவுத்தி விட்டியாடா. அம்மா, இப்ப நான் எங்க இருக்கேன்? கீழே விழுந்தாலும் இந்த சாப்பாட்டு வாடை நம்மளை விட்டு போக மாட்டேங்குதே. சாண்ட்விச், கோக்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கரு. குடுங்க குடிக்கிறேன். நீ அடுத்தவங்க நின்னு பிடிங்க குடுக்கறியா? உனக்கு கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா? என்னைய திணி முட்டைன்னு சொன்னா நீ தான் அடுத்தவங்க பிடிங்க சாப்பிட்டுட்டு இருக்க. அட, நான் ஒன்றும் அடுத்தவங்ககிட்ட குடிக்கல. புஜிமா கிட்டையும் சூர்யா கிட்டையும் தான் வாங்கி குடிச்சேன். நான் அவங்கள பார்த்துட்டு தான் இதெல்லாம் குடிச்சேன். உன்னைய மாதிரி நினைச்சியா? வந்ததே பண்ணிட்டு எப்படி மாத்தி பேசுறான் பாருங்க. அட மீனா, விடு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி ஓகே, சைக்கிளை பார்த்து ஓட்டிட்டு வரலாம்ல கண்ணா. காலில் எதாவது அடிபட்டுருச்சா? நாளைக்கு எப்படி ஸ்கூலுக்கு வருவீங்க? அந்த மேத்ஸ் மிஸ் ஹோம்ஒர்க்ல இருந்து தப்பிக்க இதா ஒரே வழி. பேசாம கீழே விழுந்துட்டேன்னு அம்மாட்ட சொல்லி லீவ போட போறேன். சரி கீழே விழுந்ததுல ரொம்ப பசியா இருக்குது. உங்ககிட்ட காசு இருக்குல்லப்பா? பர்கர் ஒன்று வாங்கிக்கிறேன், ஓகேவா? கிளாஸ்ல வந்து காசு கொடுக்குறேன், கழிச்சுக்கோங்க. நீ கண்ணா, உங்ககிட்ட காசு இருக்கா இல்லையான்னு கூட கேட்காம நீ பாட்டுக்கு வாங்கிட்டு இருக்க. அம்மாட்ட சொல்றேன் பாரு. இதெல்லாம் என்ன பரவாயில்ல கண்ணா, சாப்பிடு. வேற ஏதாவது வேணாலும் ஆர்டர்
பண்ணிக்கோ. மீனா உனக்கு ஏதாவது வேணாலும் வாங்கிக்கோங்க. பசங்களா இந்தாங்க உங்கள் பர்கரும் ரெடி ஆயிடுச்சு. வேறு ஏதாவது வேணுமா? வேறு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். நீதாக்கா எனக்கு ஒரு பர்கர் வேணும். சூப்பரா இருக்குல, ஸ்மெல்லே நல்லா இருக்குது. லெஃப்டா மைனஸ் போட்டு தருவாங்களா? இதுக்கு மேல விட்டோம் சரிப்படாது. இப்பவே பில் எவ்வளோன்னு கேட்டுருவோம். அக்கா அவ்வளவுதான்க்கா, பில் எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன். தம்பி எல்லாம் சேர்த்து மொத்தம் 350 ரூபா ஆச்சு. நீங்கள் 300 ரூபா மட்டும் கொடுங்க. நீ மீனா பாத்தியா, இந்த ஆன்ட்டியோட நல்ல மனசு. நீ பார்த்தாலும் எல்லாரும் காசு கம்மியா கொடுக்கணும்னு சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு அவ்வளோ ராசி. நீ பாட்டுக்கு அப்படியே அளந்து விட்டுட்டு இருக்க. அப்படியே உன்னை பார்த்து காசு கம்மி பண்ணிட்டாலும் ஸ்வீட்டி நம்மளோட கிளாஸ்மேட் சொல்லிட்டு கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. டி சூர்யா, காசு கொடுத்துட்டு சீக்கிரமா நோட் புக் வேற வாங்க போகணும்ல. டைம் ஆயிடுச்சு, வா போலாம். அம்மா வேற தேடுவாங்க. கொடுத்த 300 ரூபாவாக்கு இங்கேயே முடிச்சுட்டு நோட் புக் வாங்க போலாமா? என்னத்தை வச்சு நோட் புக் வாங்குறது? சரி வா பாத்துக்கலாம், வெறுங்க வீசிட்டு வீட்டுக்கு போவோம். ஹையா, இந்த பென்ட் கைஸ் சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி இன்னொன்னு கூட பார்த்து வாங்கிட்டு போலாம். சரி ஓகே, பரவாயில்ல. இது ஒண்ணு மட்டும் கொஞ்சம் தான் சாப்பிட்டுக்க. நான் அப்படியே போற வரை சாப்பிட்டுட்டே போயிட்டேன். ஓகே மீனா, டைம் ஆயிடுச்சு, நாங்க போயிட்டு வரோம். ஓகேவா? நீங்களும் பார்த்து போங்க. டேய் கண்ணா, பார்த்து சைக்கிள ஓட்டு. இனி அவன நம்பிலாம் நான் பின்னாடி உட்கார மாட்டேன். நான் தான் சைக்கிள் ஓட்டிட்டு போக போறேன். சரி ஓகே, பை. எல்லாரும் மறக்காம கீட்டிஸ் பார்பி டைம் அண்ட் கீட்டிஸ் பார்பி ஷோ 2 சேனலையும் பாருங்க. ஓகேவா?